இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. வேற யாருக்கோ ஃபிக்ஸ் பண்ணி எழுதியிருந்த ஒரு எழுத்தை அந்த மாற்றி என் நெத்தியில் எழுதி இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னா எனக்கு எதுவும் இருக்குன்றது தான். இல்லை, எனக்கு அப்படி சொல்லணும்னா இந்த படத்தோட மொத்த கதையுமே வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியாது. ஓகே. ஆனால் என்னோட இது மட்டும் சொன்னப்போ எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு விஷயம் நடக்குதுன்றப்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. பார்த்து அப்படியே செதுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சிலையாயிடாது. ஸோ வந்து போலி போராளிகள்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் உங்ககிட்ட ஒரு என்ன கேள்வி கேட்குறேன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன கேட்டிருந்தேன்னா, தமிழ்நாட்டில் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ சிஎம் சார் வந்து ஒரு ஓடிடி லான்ச் பண்ண, நீங்கள் ஏன் அதை கேட்க மாட்டீங்க? நீங்கள் பெரிய படத்துக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்குறீங்கல்ல. விஜய் விஸ்வாக்கு என் படம் தான் பெரிய படம். ஆமா, கண்டிப்பா. உங்களுக்கு வேற படம் பெரிய படம், எனக்கு என் படம் தான் பெரிய படம். அப்ப எனக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டீங்க? படத்தை வந்து பெரிய படம் சின்ன படம் எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணாங்க தெரியுமா? அது நடிக்கிற ஆக்டர்ஸ் இல்ல அந்த கண்டென்ட் வச்சு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த கேள்வி நீங்க ஒரு தடவை இன்னொரு நீங்களே கேட்டு பார்த்தா உங்களுக்கு தங்க மீன்கள்னு ஒரு படம், ஆமா, நேஷனல் அவார்டு படம். அந்த படத்துல நடிச்ச பொண்ணு வந்து என் அண்ணன் பொண்ணு. ஓகே. அவ ஏஜ் அட்டன் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அவ குழந்தையா இருக்கப்ப அந்த படம் நடிச்சா. யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு டைம் எடுக்குது ஒரு படம். ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின குழந்தை அந்த படம் அப்பே ரிலீஸ் ஆயிருந்தா எத்தனை படங்கள் அதுக்கப்புறம் கொண்டு போயிருக்கலாம், சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகே. அவ ஏஜ் அட்டன் பண்ணி அடுத்து கரியர் போயிட்டா. ஒரு 4 பேர் வந்து வரணும், அந்த சேவலோட ஓடி வரும். அதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க தங்கரிகள் தேட்டர். அவர் வந்து கூட்டு போறாரு, 10 பசங்களை கூட்டு போறாரு. வாங்க கூட்டு போறாரு. வெற்றிமாறன் சார் வந்து இப்படி ஷூ மாட்டிட்டு இருக்காரு. கரெக்டாக நான் பார்த்துருக்கேன் அந்த சீனை. வெற்றிமாறன் சார் ஷூ மாட்டிட்டு இருக்காரு. அவர் கூட்டு வந்து தம்பி 4 பசங்க அப்படின்னு இப்படி பார்த்து இந்த பையன் ஓகே அப்படின்னு தூக்கி சொல்லுவாங்க. எப்பவே ஒரே மாதிரி தான். ஹீரோ ரோலா நெகட்டிவ் ரோலா எது பிடிக்கும்? எனக்கு ரோல் தான் பிடிக்கும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் விஜய் விஸ்வாஸ் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களை இன்னைக்கு பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கீங்க. சூப்பரா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். பாரிஸ் கஃபே படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படம் வந்து எந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு சார்? ரொம்ப நல்ல ஒரு படம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக நிறைய படங்கள் பார்த்துட்டே இருப்போம். நம்ம படங்கள் வந்து என்னென்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டான விஷயம் இருக்கணும், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், மெல்லிய உணர்வு. ஸோ எங்களோட படம் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஃபன் வேணுமா, லவ் வேணுமா, ரொமான்ஸ் வேணுமா, ஹியூமர் வேணுமா, இல்லை ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணாலும் இந்த படத்தில் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். பாரிஸ் கஃபே மூவி வந்து ஒரு மிக்ஸ்டு எமோஷனலான ஒரு படம். ஒரு நல்ல படம் பார்க்கணும், எனக்கு ஒரு குவாலிட்டியான படம் பார்க்கணுச்சா கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பெஸ்ட்டு படம். பிகாஸ் எங்களோட மூவியில் இருக்கக்கூடிய கேஸ்டிங் டீமாக இருக்கட்டும் அல்லது டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், இது ரெண்டையும் விட ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்குது. ஓகே. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து எல்லாரையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற படமாக இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது வந்து கொஞ்ச நாளாக வந்து உங்களை நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கல. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃபேன்ஸ்லாம் வந்து எதை எதிர்பார்த்துட்டு வரலாம் இந்த படத்தில்? நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ விஜய் விஸ்வாஸ் சார்னா இப்படின்னு உங்கள் ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்களே, அதை ஃபில் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ரோல் வந்து அமைஞ்சிருக்கா? கண்டிப்பாக அது டெஃபினட்டாக இருக்கும். பட் அதை மீறி விஜய் விஸ்வாக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, ஓகே, நம்ம இப்படி ஒரு ரோல் பண்ணணும்னு ஒரு விஷயம், அது இந்த படத்தில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. ஏன்னா இது வந்து விஜய் விஸ்வா வந்து எப்பயுமே வந்து ஒரு வளர்ந்து வர நடிகர், அவருக்கேற்ற ஒரு கதாபாத்திரங்கள் தான் வந்து அமைஞ்சிட்டு இருக்கும். இது வந்து ஒரு வளர்ந்து ஒரு பெரிய ஒரு கதாபாத்திரம் பண்ண வேண்டிய, ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய ஒரு ரோலு என்னை நம்பி அந்த இயக்குனர் குழுவும் எனக்கு கொடுத்துருக்காங்க. எங்கள் டீமில் சுவாமி அண்ட் சூர்யா அவங்களாம் வந்து லொக்கேஷன் பார்க்க வந்தாங்க. அந்த டைம் தான் என்னை வந்து சூஸ் பண்ணாங்க. வேற யாருக்கோ ஃபிக்ஸ் பண்ணி எழுதியிருந்த ஒரு எழுத்தை அந்த மாற்றி என் நெத்தியில் எழுதி இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னா எனக்கு எதுவும் ஒன்று இருக்குன்றது தானே. ஓகே. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து முதல்ல இந்த சீனை வந்து நீங்கள் தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்ன மொமெண்ட் இருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு சார்? இல்லை, எனக்கு அப்படி சொல்லணும்னா இந்த படத்தோட மொத்த கதையுமே வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியாது.
ஓகே. ஆனா என்னோட இது மட்டும் சொன்னப்ப எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றப்ப இம்ப்ரெசிவா இருந்தது. பட் இந்த டீம் வந்து எப்பயுமே தப்பான ஒரு கதையை சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நம்பி நான் உள்ள வந்தேன். ஓகே சார். அதே மாரி நீங்க சொன்னீங்க, இதுல வந்து ஆக்ஷன் இருக்கு. அதே மாரி ஃபீல் குட் இருக்கணுமா, எல்லாமே இருக்குன்னு. உங்களுக்கு ஆஸ் ஆக்டரா வந்து உங்களுக்கு வந்து புடிச்ச ஒரு பார்ட்னா எது சார் அது? இந்த மூவில? இந்த மூவில எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. இங்க ஓகே. பாருங்களேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு படம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அந்த ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த எண்ட் ஃப்ரேம் வரைக்கும் நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குற ஒவ்வொரு ஃப்ரேம் இருக்குல்ல, அதுல பல 100 பேரான உழைப்பு இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா நாங்க எடுக்கிறத அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட மாட்டோம். எடுத்ததை எடுத்து அதுல எது பெஸ்ட், அதுல எது பெஸ்ட், அதுல எது பெஸ்ட்னு பார்த்து 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 அப்படியே செதுக்கி 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 வச்சுப்போம். ஒரு பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சிலையாயிடாது. ஆமா. ஸோ வந்து கடைசியாக தான் அது சாமி அதில். அது மாதிரி ஒவ்வொரு படமே நான் சொல்றது, ஒவ்வொரு படமே ஸ்க்ரீனுக்கு வரப்ப தி பெஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஓகே. அப்படி பார்க்குறப்ப தி பெஸ்ட் பீப்புள் சேர்ந்து தி பெஸ்ட் கொடுக்குறப்ப கண்டிப்பா அது தி பெஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அதுதான் எங்க பாரிஸ் கஃபே. ஓகே சார். அதே மாதிரி வந்து இந்த படத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் வந்து நெறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கும். அதுல அது மாரி வந்து ஏதாச்சும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்சிடென்ட் நடந்ததா? நீங்க கேட்குற கரெக்ட் தான். பட் என்ன பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒவ்வொரு நாளும் இன்சிடென்ட் ஒண்ணு நடக்கும். ஆமா. நடக்கும். ஒவ்வொரு நாள் ஃபன் தான். எங்களோட செட்ல எல்லாமே நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு ஓகே. ஃபன்ஃபுல்லா இருப்போம். ஓகே சார். அதே மாரி வந்து அனுமோல் மேம்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி அவங்க கடந்த சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹார்ட் பீட் சீரிஸ்ல நடிச்சாங்க. அது எல்லாமே அவங்க செட்ல எப்படி இருப்பாங்க? ஆ, நான் வந்து கொஞ்சம் ஃபன்னு தான். எப்பயுமே ஓகே. வந்துட்டு அவங்கள ஓட்டிகிட்டே இருப்பேன். ஸோ என்னோட பேர் வந்து அர்ச்சனா பண்ணியிருக்காங்க. நான் அர்ச்சனா ஓட்டி இவங்கள தான் ஓட்டிட்டு இருப்பேன். அத்தா 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 அத்தான்னு. "ஏய் உன் பேர் அங்கே இருக்காடா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் செட்டில் ஜாலியாக ஃபன்னாக இருப்போம். ஓகே சார். இப்போ டைரக்டருமே இப்போ வந்து நீங்கலாம் ஃபன்னா இருப்பீங்க. டைரக்டர் அவருக்கு வந்து ஒரு தனி பிரஷர் இருக்கும் இல்லையா? எல்லா சீனுமே கரெக்ட்டா வரணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஓடிட்டே இருப்பாரு. சோ அவர் எப்படி செட்ல ஆ, நல்ல ரொம்ப கேள்வி. ஸ்ட்ரிக்ட்டான டீச்சரா அப்படி இல்லன்னா வந்து கொஞ்சம் ஜாலியா ஜோவியலா இருப்பாரா? அதான் சொல்லல. ஒரு டென்ஷன்ல வந்து எங்கள பார்ப்பாரு. நாங்கலாம் ஃபன்னா இருப்போமா, அவர் வந்து எங்களோட சேர்ந்து உட்காந்து ஃபன் ஓ பண்ண ஃபன் வச்சுருவாரு. பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அசோசியேட் டீம் மத்த டீம் எல்லாம் டென்ஷன் ஆகுது. சார் வந்து இத பாருங்க சார் அப்படின்டுவாரு. அவர் எப்படின்னா நீங்க ஏதாவது டாபிக் பேசினா அதுல இன்வால்வ்மென்ட்டா உட்காந்து பேச ஆரம்பிச்சுருவாரு. ஓகே. ஸோ அவரை விட அந்த டைரக்ஷன் டீம் தான் இவரை கொண்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இஸ் சோ மச் அஃபெக்ஷனேட் வித் எவ்ரிஒன். ஓகே சார். அதே மாரி வந்து ஃபர்ஸ்ட் மூவிய பத்தி பேசியாகணும். பாரிஸ் கஃபே. இந்த மூவி வந்து ஒரு ஒன் லைன் ஸ்டோரினா எப்படி சொல்வீங்க சார்? ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கு. ஃபீல் குட் இருக்கு, த்ரில்லர் இருக்கு. சோ ஒரு ஒன் லைன்ல சொல்லணும்னா இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி சொல்வீங்க? அதான் நான் முதல்லயே சொன்னேன். ம். நீங்க ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா அந்த படத்த வந்து பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான படம். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு எல்லா படம். எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு. ம். ஓகே சார். இப்போ ரீசென்ட்டா வந்து ஒரு இந்த மூவிக்கான ஒரு ஈவென்ட் நடந்திருந்துச்சு. அங்க ம். நீங்க பேசின சில விஷயங்களையும் வந்து நாங்க பார்த்திருந்தோம். ம். சோ வந்து போலி போராளிகள்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் உங்ககிட்ட ஒரு என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன கேட்டிருந்தேன்னா, ஆ, தமிழ்நாட்டுல நெறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம ஆமா. இருக்கு. ஸோ சிஎம் சார் வந்து ஒரு ஓடிடி லான்ச் பண்ணுங்கன்னு கண்டிப்பா. சொன்னேன். நீங்க ஏன் அத கேட்க மாட்றீங்க? அதுவும் அடுத்தது கேட்கலாம் தான் சார். அதுதான் விஷயம் என்னன்னா அதுதான். நம்ம வந்து சொல்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதுல எது நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கோ, அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்ணிப்போம். எது நமக்கு தேவையோ அதான் அட்ராக்ட்டா எடுத்துக்குவோம். அது மாதிரி இந்த சம்பவங்கள் சுத்தி வளைச்சு நடந்த சம்பவங்கள்ல நம்மளோட மைண்ட்ல இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் நெறைய கருத்துக்கள் சொன்னேன். என் படத்த பத்தி ஆரம்பிச்சேன். ஆமா. என் படத்த பத்தி பேசினேன். அடுத்து மத்த படங்களுக்கான விஷயத்த பத்தி பேசினேன். அதுக்கப்புறம் இங்க நடக்கிற சம்பவங்கள என் மனசு தோணுனத நாங்க ஷேர் பண்ணேன். ஓகே சார். அதே மாதிரி வந்து உங்களது நீங்க நடிச்ச சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்று சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஓடிடி வேணும், வெற்றி ஓடிடி அந்த இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. சோ அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகாததுக்கான காரணம் என்ன சார்? நிச்சயமா கடந்த காலங்கள்ல வந்த நெறைய விஷயங்கள், இதுக்கு முன்னாடி ஓகே. இருந்த அ அரசு வந்து அரசுனா நான் வந்து இட்ஸ் நாட் அபௌட் பாலிட்டிக்கல். இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள்னு நான் சொல்றேன். ஓகேயா? ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள்லாம் அதுக்கு வந்து கரெக்ட்டா முடிவெடுத்திருந்தாங்கன்னா, டெஃபினட்டா படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கும். இப்போ நான் ஒரு தனி மனிதனா, எனக்கு வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுற ஏன் நான் வேதனைப்படுறேன்னா, என்னோட தயாரிப்பாளர் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஆமா. பெரிய விஷயம்லாம் இல்ல. சராசரியா இருந்து அவங்க வெளிய கடன உடனே வாங்கி ஒரு படத்த போட்டு எடுத்திருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னா, அவங்களுக்கு அவரோட வட்டி என்னாச்சு? அவங்க குடும்ப நிலை என்னாச்சு? கண்டிப்பா. ஸோ அவங்கள நம்பி இருக்க எங்களோட நிலைமை. ஏன்னா எங்க தயாரிப்பாளர்கள் எப்போ நல்லா இருக்காங்களோ, அப்பதான் நாங்க நல்லா இருக்க முடியும். அவங்களே இப்படி இருக்காங்கன்னா, நாங்க எப்படி இருக்க முடியும்? ஸோ எப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதோ, அப்பதான் நல்ல விஷயம் நடக்கும். அஃப்கோர்ஸ்ங்க, இத ஓப்பனா உடைச்சே சொல்லணும். தியேட்டர் கிடைக்கிறது இல்ல. ஆமா. இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து நீங்க நெறைய பெரிய படத்துக்கு பார்க்கும்போது மட்டும் ஆமா. சான்ஸ் குடுக்குறீங்கல்ல. விஜய் விஷாக்கு என் படம் தான் பெரிய படம். ஆமா. கண்டிப்பா. உங்களுக்கு வேற எல்லாரும் படம் பெரிய நடிக்க படம். ஆமா. எனக்கு என் படம் தான் பெரிய படம். அப்ப ஏன் எனக்கு டிக்கெட் குடுக்க மாட்றீங்க? இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா, பெரிய படத்துக்கு ரூ. 5000 டிக்கெட்டும், என் படத்துக்கு ரூ. 120 டிக்கெட் வாங்குறீங்களா? இல்ல எல்லாத்துக்கும் ஒரே டிக்கெட் தான். உங்க படத்தோட போஸ்ட் ஒட்டுறீங்களா? அந்த ஐ மீன் நான் சொல்ற பெரிய படத்தோட போஸ்ட் ஒட்டுறீங்களா? அந்த போஸ்ட்டுக்கு என்ன பல கோடியா செலவு பண்றீங்க? ஐ மீன் நான் சொல்றதுன்னா, ஒரு போஸ்டர் என்ன பல லட்சமா இருக்கு?
எல்லாம் ஒன்று, எல்லாமே same எல்லாமே தான். ஈக்குவல் தான். ஆமா. உள்ள இருந்து எங்க முகம் மட்டும் தான் மாறுது. அப்பயும் அதை நீங்க பிரிக்கிறீங்க, பெரிய படம் சின்ன படம்னு. சாப்பாடு முதற்கொண்டு ஒன்று தான். ஏன்னா எங்கள் ப்ரொடக்ஷன் தான் சாப்பாடு எடுத்து கொடுப்போம். ஸோ அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே Okay. படங்கள் அப்படின்றது வந்து வேல்யூ வச்சோ பணத்தை வச்சு இல்லாமல் அதில் கண்டென்ட் பற்றி வச்சா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே சார். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஒரு படத்தை வந்து பெரிய படம் சின்ன படம்னு எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணாங்க தெரியுமா? அது நடிக்கிற ஆக்டர்ஸா இல்ல அந்த கண்டென்ட் வச்சு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த கேள்வி நீங்கள் ஒரு தடவை இன்னொரு தடவை நீங்களே கேட்டு பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கண்டென்ட் வச்சு ஒரு படம் நல்ல படம்னா இன்றைக்கி பலாயிரக்கணக்கான படத்தை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. எத்தனையோ நல்ல படங்கள் வந்து வெளியே தெரியாமல் கண்டிப்பா. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஹிட் ஆயிருக்கு. ஓடிடியில் வராமல் வெளியும் வராமல் எத்தனையோ நல்ல படங்கள் பெட்டியில் இருக்குது. முதல்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் ரேஸில் ஓடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க எது நல்ல படம் எது கெட்ட படம்னு. எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கலாம், நாங்கள் எப்படி வர முடியும்? இல்லை, இப்போ நான் விஜய் ஷோக்கு தான் எனக்கு ஒரு 12 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எத்தனையோ இன்னும் நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க கண்டிப்பா. எப்போ ரிலீஸ் ஆகுமான்னு. எனக்கு இதில் நான் சுருக்கமாக சொல்லணும்னா தங்க மீன்கள்னு ஒரு படம், ஆமா. நேஷ்னல் அவார்டு படம். அந்த படத்தில் நடித்த பொண்ணு வந்து என் அண்ணன் பொண்ணு தான். ஓகே. அவள் ஏஜ் அட்டன் ஆனதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அவள் குழந்தையா இருக்கப்போ அந்த படம் நடித்தா. யோசிச்சு பாருங்களேன். சோ அந்த அளவுக்கு டைம் எடுக்குது ஒரு படம். ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின குழந்தை ஓகே. அந்த படம் அப்பயே ரிலீஸ் ஆயிருந்தா எத்தனை படங்கள் அதுக்கப்புறம் கொண்டு போயிருக்கலாம். சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகே. அவள் ஏஜ் அட்டன் பண்ணி அடுத்த கேரியர்னு போயிட்டா. அவளுக்கு லாஸ் இல்லை, ஏன்னா அவள் வந்து அடுத்த கேரியர் பார்த்து போயிட்டா. ஒரு நல்ல திறம்பட்ட குழந்தைய நடிகை நம்ம இழந்துக்கிட்டோம்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அண்ணன் பொண்ணுக்காக சொல்லலை, ஏன்னா Okay. நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கா. ஆமா. இது மாதிரி எத்தனையோ 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 ஆயிரக்கணக்கான திறமை உள்ள இளைஞர்களும் குழந்தைகளும் காத்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் ஓப்பன் பண்ணுங்க, எல்லாருக்கும் தேட்டர் கொடுங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. தேட்டர் இல்லையா ஓடிடி கொடுங்க. நிறைய தயாரிப்பாளர் என்ன தெரியுமா வலிக்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்து சும்மாவது நான் என் படத்தை போடுறேன் பாருங்கன்றாங்க. என் படத்தை சும்மா ஓடட்டும், வரட்டும், போட்டு என் படத்தை நீங்கள் போடுங்கன்றாங்க. அதுவே வந்து வாய்ப்பு கிடைக்கலையே, தேட்டர் Okay. கிடைக்கலையே. நீங்கள் எங்கே தேட்டர் கொடுக்குறீங்க? பெரிய படத்துக்கு தேட்டர் கொடுத்துட்டா நாங்கள் எங்கே போகிறது? உங்க சொல்ல புரியுதுங்க? ஆமா புரியுது சார். இங்கிலீஷ் படம் வருது, ரீரிலீஸ் படம் வருது, பத்தாக்குறை ஏற்கனவே போன படம் வந்திருக்கு, இதுக்குள்ளே புது படம் வந்தது, தீபாவளி வந்துருது, பொங்கல் வந்தது, அவர் வந்துருது, இவர் வந்துருது, வந்து நாங்கள் வர முடியலையே. ஓகே சார். நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்கிரீன்ல வந்திருப்பீங்கல்ல, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அதாங்க, நான் வந்து காலேஜ் படிச்சிருக்கப்ப எங்கள் பக்கத்தில் வந்து ஆடுகள்னு ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ போய் வேடிக்கை பார்க்க போன இடத்துல வந்து உள்ளே என்ன ஃப்ரேமில் நிற்க வச்சுட்டாங்க. சரி ஏதோ பார்த்தோம் முடிச்சோம், நிற்க வச்சாங்க, 2 மணி நிற்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு சாயங்காலம் கிளம்புனா அவருடைய எங்கே போகிறீங்க நம்பர் கொடுங்க எழுதி வாங்கிட்டு நாளைக்கு வந்துடணுன்றாரு. ஓகே. அப்படி பார்க்க போன இடத்துல சான்ஸ் கிடைச்சிச்சு. நானே கட்டடிச்சு Okay. போயிட்டேன். அதாவதுங்க ஒரு 4 பேர் வரணும், என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஒரு 4 பேர் வந்து வரணும், அந்த சேவலோட ஓடி வரும். அதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க தங்கரிகள் தேட்டரு. அவர் வந்து கூட்டு போகிறாரு, ஒரு 10 பசங்களை கூட்டு போகிறாரு, வாங்க கூட்டு போகிறாரு. வெற்றிமாறன் சார் வந்து இப்படி ஷூ மாட்டிட்டு இருக்காரு. கரெக்டாக நான் பார்த்துருக்கேன் அந்த சீனை. வெற்றிமாறன் சார் இப்படி ஷூ மாட்டிட்டு இருக்காரு. அவர் கூட்டு வந்து தம்பி இந்த 4 பசங்க அப்படின்னு இப்படி பார்த்தாரு. 4 பேர் பார்த்துட்டு இந்த பையன் ஓகே அப்படின்ட்டு திருப்பி ஷூ மாட்டார். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிவு பண்ணிட்டாரு. ஒரு செகண்ட் தான் பார்த்தாரு. இட்ஸ் ப்ராமிஸ், ஓகே. இந்த பையன் ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் சாயங்காலம் வாங்கினாங்க, அடுத்து வாங்கினாங்க, அடுத்த நாள் போனேன், கிட்டத்தட்ட 12 நாள் நான் நடித்தேன். நடிச்சு முடிச்சு நான் அடுத்து படிக்க போயிட்டேன். படம் ரிலீஸ் ஆகுது. அப்ப வீட்ல தெரியுமா நீங்க? அதெல்லாம் தெரியும், எப்படி தெரியும்? நான் காலேஜ் கட்டடிச்சுல போனேன். 12 நாள் கட் அடிச்சிட்டு. ஆமா, ஓகே. கட்டடிச்சுட்டு போனா கடைசி பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? ஓகே. இந்த படத்துல உங்க கேரக்டர் வந்து ஒரு ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஒரு நல்ல பையன். நல்ல பையன். ஓகே. இது ரியல் நல்ல பையன். லைஃப்க்கும் அப்படி இல்ல சார். ரியல் லைஃப்க்கும் உங்க இந்த படத்துல நடிச்சிருக்க கேரக்டருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னா என்ன சொல்வீங்க? நல்ல பையன். ஓகே. இந்த கேரக்டர்ல உங்களுக்கு பிடிக்காத எதனாச்சும் ஒரு குவாலிட்டி இருக்கா? ஏதாச்சும் ஒரு சீன்ல நீங்க இப்படி பண்ணிருக்கூடாது, இப்படி மாத்தி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சஜஷன் அந்த மாதிரிலாம் இல்ல? நல்ல பையன். நான் பெஸ்ட் தான் எப்பயுமே நல்லா தான் கொடுப்பேன். இந்த படத்துல வந்து ஏதாச்சும் டஃபஸ்ட் சீன், இந்த படத்துக்கு வந்து நான் ரொம்ப எஃபர்ட் போட்டேன் இந்த சீனுக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அவ்வளோ இல்லை, எல்லாமே ஜாலியாக தான். எல்லாமே ஜாலியா பண்ணீங்க. ஏதாச்சும் ஒரு சீன், இந்த சீன்ல நான் நடிக்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன், ரொம்ப எனக்கு ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும் சீன் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. அந்த சீன் பத்தி கொஞ்சம் அதெல்லாம் சொல்லுங்க. சொல்ல முடியாது. சஸ்பென்ஸா? ஆமா. ஓகே. இந்த கேரக்டருக்காக ஏதாவது ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்களா? யூஎஸ் ரிட்டர்ன், அதனால நான் யூஎஸ் போய் அங்கெல்லாம் நிறைய படிச்சுட்டு அந்த வந்து ஸ்லாங் இது பேசுறது பாடி அது. லாங்குவேஜ் எல்லாமே ஓகே. படிச்சுட்டு வந்தேன். உங்க கோஸ்டார் கிட்ட இருந்து, உங்க செட்லயே வந்து உங்க கோஸ்டார் கிட்ட இருந்து, இவங்க கிட்ட இருந்து நான் இந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன் வா அதான் அனு சார், அப்படின்னு அனுமோல் இருக்காங்க, சார் இருக்காங்க, குரு சமோது சாம், எல்லாமே உங்கள்கிட்ட நான் கத்துக்கிட்டது தான். ஸ்பெசிஃபிக்கா யார்கிட்டனா ஒருத்தவங்க கிட்ட 2 நான் இந்த பேருமே. ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா எந்த சொல்வீங்க? ஆக்டிங் அவங்க 2 பேர்ட்டுமே கத்து. ஓகே. 2 பேர் கிட்ட இருந்து ஆக்டிங் கத்துக்கிட்டீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களை அதிகமா கலாய்க்கிறது யாரு?
நான் தான் எல்லாத்தையும் கலாய்ப்பேன். என்ன யாரும் யாரும் உங்களை கலாய்க்க மாட்டாங்க. ரீடேக் யார் அதிகமா வாங்குவா செட்ல? அது வந்து பொதுவா வந்து ஷூட் முடிஞ்சா நான் போய் ரீடேக் கேட்பேன். நானே கேட்பேன். நீங்களே கேட்பீங்க. இந்த படத்துல அவங்களே ஆளாளுக்கு எடுத்துக்குவாங்க. அதனால எனக்கு அப்பா இவரு கேட்டார், அவரு கேட்டார், அவரு கேட்டாரு. நமக்கு ஏத்த டீமா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. கேமராக்கு முன்னாடி கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்களா இல்ல பின்னாடி கான்ஃபிடென்ட்டா எப்பவுமே ஒரே இருப்பீங்களா? மாதிரி தான் இருப்பேன். எப்பவுமே ஒரே மாதிரி தான். ஹீரோ ரோலா நெகட்டிவ் ரோலா எது பிடிக்கும்? எனக்கு ரோல் தான் பிடிக்கும். எனி ரோல். எனி ரோல். லவ் சீனா ஃபைட் சீனா? எதுனாலும். ஒரு நாள் வந்து இந்த நடிகர் கூட வந்து ரோல் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா யார் சொல்வீங்க? இந்த கேரக்டர் செட்லயா இல்ல பொதுவா? செட்ல இவங்க புரியல. கிட்ட அப்படிலாம் இல்ல. சரி, ஒரு ஆக்டர் கிட்ட. சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின். எதுக்காக? உலகத்தையே சிரிச்ச ஒரு உன்னத மனிதர் அவரு. உங்களுக்கு அப்போ வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். உங்க ட்ரீம் கோஸ்டார் யாரு? இவங்க கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொன்னா ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய் மேம். ஓகே. உங்க ட்ரீம் டைரக்டர் யாரு? அவங்க டைரக்ஷன்ல எப்படியாச்சும் ஒரு வாட்டியாச்சும் நடிச்சிடணும் அப்படி. எல்லா டேரக்டரும். எல்லா டைரக்டர்ஸும். உங்க கரியர்ல இந்த ஒரு சான்ஸை வந்து நான் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நினைச்ச ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருக்கா? இந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருந்தா, இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்திருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி. நான் பாக்குற ஒவ்வொரு கேரக்டரும் இம்பாக்ட் பண்ணும். இப்போ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ ஃபேன்ஸ் வந்து இப்ப வெளியே யாராச்சும் பார்த்தாங்கன்னா அது மாதிரி அது எப்படி அது இருக்குன்னா, நான் போவேன்ல, ம். என்ன பாப்பாங்க. இவரை எங்கேயோ பார்த்துருக்கோம், நான் பாஸ் ஆகி போயிடுவேன். இப்படியே பார்ப்பாங்க, எங்கேயோ பார்த்து இங்கேயோ பார்த்து, ஆமா நீங்க எங்கேயோ பார்த்துருக்கீங்கன்னு நான் ஓடிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். ஓகே. அதே மாதிரி வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி பப்ளிக்ல யாராச்சும் உங்க ஃபேன்ஸ் வந்து அப்ரோச் பண்ண ஒரு மெமரபிளான மொமெண்ட் எதனா இருக்கா? அது நிறைய நடந்திருக்கு. நிறைய. அதுல ஒண்ணு ரொம்ப பிடிச்சதுன்னா எது சொல்வீங்க? ஒரு தடவை நான் யூஎஸ் போயிருக்கப்ப நெப்போலியன் சார் பார்க்க போயிருந்தேன். Okay. அவர் எனக்கு தெரியுமா தெரியாது சொல்லிட்டு நான் போய் பயத்தில் போய், சார் என் பேரை விஜய் அப்படின்னேன். உன் பேர் அபிசரன், உன் மாயநதி படம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா வேற நம்மள வந்து பறக்குறீங்க. ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் ரோல் கிடைக்குது. அப்படின்னா எந்த மாதிரியான ரோல்ல நடிக்கணும்னு ஆசை? எனக்கு மட்டும் எல்லா ரோல்லுமே எல்லா role சொல்றாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. எனக்கு இந்த மாதிரியான இல்ல, ஒரு உண்மைதான். கேரக்டர்ல. எனக்கு வில்லேஜ் பாய் பிடிக்கும், சிட்டி பாய் Okay. பிடிக்கும், லவர் பாய் பிடிக்கும், ஹீரோ பிடிக்கும், வில்லன் பிடிக்கும். அப்ப நான் என்ன சொல்றது? எனக்கு பிடிச்சதை நான் சொல்ல முடியும். ஓகே. ஓகே சார். நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய பாரிஸ் கஃபே படம் வந்து வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ so மச். தேங்க்யூங்க.